Just for a short meditation, let's turn a Bible to Psalm 13. ஒரு சிறிய தியானத்திற்கென்று சங்கீதம் 13 நாம் திருப்பிக் கொள்ளலாம். David wrote a Psalm 13. இந்த 13ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கிறார். As a song of despair that ends with hope. ஒரு கைவிடப்பட்ட ஒரு விரக்தியான நிலையிலே சங்கீதம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நம்பிக்கையிலே சங்கீதம் முடிவடைகிறது. He feels as though he has suffered enough. அதிகமாக பாடுபட்டதாக அவர் உணர்கிறார். His enemies have troubled him long enough. சத்துருக்கள் நீண்ட காலமாக அவரை பாடுபடுத்தி இருக்கிறார்கள். And he's asking God how long he must endure this despair. ஆண்டவரை பார்த்து இப்பொழுது இந்த சங்கீதத்திலே கேட்கிறார், எவ்வளவு நாட்கள் நான் இதை சகிக்க வேண்டும் ஆண்டவரே? He felt that God has forgotten him. ஆண்டவர் தன்னை மறந்தது போல உணர்கிறார். But at the end we see his trust in God. ஆனால் இந்த சங்கீதத்தின் முடிவிலே தாவீது ஆண்டவர் மேல் உள்ளதான ஒரு நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். It ends with David declaring his trust in God's steadfast love. ஆண்டவருடைய அந்த மாறாத கிருபையை விவரித்த வண்ணமாக இந்த சங்கீதம் முடிகிறது. I think we've been quite meditating on book of Psalm for past few weeks. சில வாரங்களாக நாம் சங்கீத புத்தகங்களிலிருந்து நாம் சங்கீதங்களை நாம் தியானிக்கிறோம். And we start off with the psalm that where psalmist cried out to God. He cries out to God. ஆண்டவர் நோக்கி கண்ணீரோடு விண்ணப்பம் செய்கிறதான சங்கீதத்தோடு கூட நாம் ஆரம்பித்தோம். But he ends in hope. ஆனால் அந்த சங்கீதங்கள் நம்பிக்கையோட முடிவடைகிறது. And because our God's a prayer answering God. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். And this psalm, we can divide the psalm into 3 parts. இந்த சங்கீதத்தை நாம் 3 பிரிவுகளாக பகுதிகளாக பிரிக்கலாம். The first 2 words, he had a problem. முதல் 2 வசனங்களிலே அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதாக சொல்லுகிறார். The next 3 and 4 speaks about he makes a petition to God. அடுத்த 2 வசனங்கள், அதாவது 3-4 வசனங்கள் ஒரு விண்ணப்பத்தை அவர் வைக்கிறார். Then the verse 5 and 6 he ends in praise to God. 5-6 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது துதியோடு கூட சங்கீதம் முடிவடைகிறது. Yes, when God seems distant, we must call on him. ஆண்டவர் தூரமாய் இருக்கிறதை போல நாம் உணரும் பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். Verse 1 and 2, how long, Lord, will you forget me forever? How long will you hide your face from me? How long must I wrestle with my thoughts? Day after day have sorrow in my heart. How long will my enemies triumph over me? கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? It seemed as if God has forgotten David. தாவீதை ஆண்டவர் மறந்தது போல இதை இங்கு உணர்கிறார். As if he has hidden himself from him. தன்னை தாவீதிடமிருந்து மறைத்துக் கொண்டதாக தாவீது உணர்கிறார். As if it would last forever. அவர் அப்படியாகவே மறைந்து காணப்படுகிறது போல உணர்கிறார். The hardest thing to do is to wait. மிகவும் கடினமான ஒரு காரியம் என்று சொல்வோமானால் காத்திருப்பது. That's what David has to do, to wait. அதைதான் தாவீதும் செய்ய வேண்டியதாக இருந்தது. And most of us find difficult to wait. நம்மில் அநேகரும் கூட இந்த காத்திருப்பு காரியம்தான் மிகவும் கஷ்டமாய் தோன்றுகிறது. Waiting for 1 hour is okay, but if you have to wait for days, weeks, oh my God. 1 மணி நேரம் காத்திருப்பது என்பது சுலபமான ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் நாட்கணக்காக மாத கணக்காக காத்திருப்பது என்பது கடினமான ஒரு காரியம். Sometimes it seems as if God is moving very slowly. சில நேரங்களிலே ஆண்டவர் மிகவும் மெதுவாக செயல்படுகிறது போல நமக்கு தெரிகிறது. We feel we live in a days that says no, hurry up.
நாம் வாழுகிறதான காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் என்று சொன்னால் சீக்கிரம் சீக்கிரம் வேகமாக வேகமாக என்கிறதான ஒரு நிலைமை. But God doesn't say hurry, but he says ask us to wait. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறது இல்லை, நாம் காத்திருக்கும்படியாக சொல்லுகிறார். God says wait, wait, wait. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் காத்திரு, பொறுமையாயிரு, காத்திரு. God's time is not our time. ஆண்டவருடைய நேரம் நம்முடைய நேரம் அல்ல. We think in terms of minute, hours and days. நிமிடம், மணிக்கணக்கு, நாட்கள் என்கிறதா நிலைமையிலே நாம் செயல்படுகிறோம். But God works in terms of years. ஆனால் ஆண்டவர் வருட கணக்கிலே அவர் செயல்படுகிறார். We read a story of Joseph. யோசேப்பினுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது God wanted him in a position of influence in Egypt. எகிப்து தேசத்திலே ஒரு செல்வாக்கு மிக்க மனிதனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். How did he get Joseph there? அந்த இடத்திற்கு ஆண்டவர் யோசேப்பை எப்படி கொண்டு போனார்? First he had him sold into slavery by his brothers while he was still teenage. சகோதரர்களாலே அவர் இளம் வயதாக இருக்கும் பொழுதே அவர் அடிமையாக விற்கப்பட வேண்டியதாக இருந்தது. He was hauled off to a foreign land. ஒரு வேற்று தேசத்திற்கு அவர் போக வேண்டியதாக இருந்தது. Then he had him falsely accused by Potiphar's wife. போத்திபார் மனைவி நிமித்தமாக தவறான குற்றச்சாட்டுக்குள்ளாக ஆளாக வேண்டியதாக இருந்தது. He was thrown into prison. அது நிமித்தமாக சிறையிலே அவர் தள்ளப்பட்டார். A long time went by. அதிகமான நாட்கள் நேரங்கள் கடந்தது. It was not just 2 months or 3 months. 2 மாதங்கள் 3 மாதங்கள் அல்ல. Joseph has to wait in prison. யோசேப்பு சிறைச்சாலையிலே அதிகமான மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. Joseph must have been fervently praying, God get me out of here. யோசேப்பு ஒருவேளை ஊக்கமாக ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே இந்த சிறைவாசத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று. But God didn't seem to hear his prayer. ஆனால் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டது போல நமக்கு தெரியவில்லை. But finally an opportunity came to interpret the dreams of a couple of his fellow inmates. தன்னுடைய சிறையிலே வாசம் பண்ணுகிறதான கைதியாக இருக்கிறதான மற்றவருடைய சொப்பனத்தை விளக்கும்படியான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. He was able to interpret the dream of a cupbearer. பானபாத்திரனுடைய அந்த சொப்பனத்தை விளக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. And the baker man. சுயம்பாகி அவனுக்கும் அவன் கண்டதான சொப்பனத்திற்குரியதான அர்த்தத்தையும் அவரால் சொல்ல முடிந்தது. That's what he interpreted to the king's cupbearer who would be released from prison and restored to his job back. அவன் கண்டதான சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை இப்படியாக விளக்குகிறார் பானபாத்திரக்காரனிடத்திலே, நீ இன்னும் 3 நாட்களிலே மறுபடியுமாக நீ இழந்த அந்த வேலையை பெற்று நீ ராஜாவின் சமூகத்திலே நீ பணி செய்வாய் என்று. When this cupbearer was released, அதே போல இந்த பானபாத்திரக்காரன் சிறையிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டான். Joseph told him, please remember me. யோசேப்பு சொல்லி அனுப்பின ஒரு காரியம், நீ அரண்மனைக்கு போகும் பொழுது என்னை நினைவு வைத்துக்கொள். Don't forget. என்னை மறந்து விடாதே. So I can get out of this place. அது நிமித்தமாக நானும் இந்த சிறைவாசத்திலிருந்து வெளிவர முடியும். But he forgotten about Joseph. ஆனால் பானபாத்திரக்காரனோ யோசேப்பை மறந்து We போனான். read in Genesis chapter 40-41. We don't have time, but you can read it. ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். Genesis chapter 41 verse 1. But it happened 2 years completed. 41ஆம் அதிகாரத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். 2 வருடங்கள் கடந்து போயின. 2 years is too long to wait. 2 வருடங்கள் என்பது ஒரு நீண்ட காலம் காத்திருப்பு. At the end of the 2 years, Pharaoh had a dream. 2 வருடத்தின் முடிவிலே பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் தோன்றுகிறது. It's too much, right? To wait for 2 years. God has to ask us to wait for 2 years is too much. பாருங்கள், 2 வருஷமாய் காத்திருப்பது என்பது ஒரு மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் காத்திருக்கும்படி செய்தார் யோசேப்பை. Couldn't God have given Pharaoh his dream sooner? He could have got released earlier, Joseph. இந்த பானபத்திரக்காரன் மறுபடியுமாக வேலைக்கு சேர்ந்த அந்த நாளிலிருந்து ஒரு சில நாட்களுக்குள்ளாக பார்வோனுக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்திருக்கலாம். It could be nice, right? So Joseph கொடுத்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். யோசேப்பு மிக சீக்கிரமாக சிறையிலிருந்து வெளியே வந்திருப்பார். At the end of the 2 years, Pharaoh had a dream. ஆனால்
2 வருஷங்களுக்கு பிறகு பார்வோனுக்கு இந்த சொப்பனம் That's when this ஏற்படுகிறது. cupbearer thought about Joseph. அந்த சொப்பனத்தை பற்றி அந்த அரண்மனையிலே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பை குறித்து தான் ஒரு நினைவு And வந்தது. Joseph was brought to Pharaoh. அது நிமித்தமாக யோசேப்பு பார்வோனிடத்திலே கொண்டு And வரப்பட்டார். God enabled Joseph to interpret the dream of the Pharaoh. பார்வோன் கண்டதான சொப்பனத்தினுடைய விளக்கத்தை அர்த்தத்தை சொல்லும்படியான ஞானத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு And then கொடுத்தார். we see he didn't return back to prison, but then he was raised to position. அதன் பிறகு நாம் நடந்த காரியத்தை அறிந்திருக்கிறோம். மறுபடியுமாக அவர் சிறைக்கு போகவில்லை. அங்கே அரண்மனையிலே அவர் He உயர்த்தப்பட்டதாக நாம் became a prime பார்க்கிறோம். minister. அவர் முதல் மந்திரியாக அந்த அரண்மனையிலே But அவர் he has to முடிசூட்டப்பட்டார். He has to wait. அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக அவர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. That's what David was going through. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் தாவீதும் இங்கே போய் கொண்டிருக்கிறார். He has been anointed as king by Samuel, prophet சாமுவேல் Samuel. தீர்க்கதரிசி மூலமாக ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். But Saul was pursuing him. ஆனால் சவுலோ அவனை பின்தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். He wanted to kill David. தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணம் So அவனுக்குள்ளாக David has இருந்தது. to flee Jerusalem. அது நிமித்தமாக எருசலேமை விட்டு அவன் ஓட வேண்டியதாக இருந்தது. He has to go in the mountainside. மலை அடிவாரங்களிலே அவன் தான் அங்கு போக வேண்டியதாக And இருந்தது. David was a young man, தாவீது ஒரு இளைஞன், ஒரு இளம் just like மனிதன். Joseph was a young man. யோசேப்பு எப்படி வாலிபனாக இளைஞனாக இருந்தாரோ அதே போல தாவீதும் இளைஞனாக இருந்தார். And it has been going for years in for David. தாவீதுக்கும் கூட பல வருடங்கள் இப்படியாகவே கடந்து போயின. Has God forgotten David during this தாவீதை moment? ஆண்டவர் இந்த காலகட்டங்களிலே மறந்தாரோ? Perhaps you can relate this in your life too. இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்விலையும் கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும். Maybe going through some kind of battles or struggles or problems. நீங்களும் ஒரு விதமான போராட்டம், ஒரு விதமான யுத்தம், ஒரு விதமான பிரச்சனை வழியாக போய் கொண்டிருக்கலாம். When you felt God has forgotten about your situation. நீங்கள் ஒருவேளை உணரலாம் ஆண்டவரின் சூழலையை மறந்து It விட்டாரோ? always affects our emotion. அது நம்முடைய உணர்வை எப்பொழுதும் அது பாதிக்கிறது. God has not forgotten. ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ? And we see a second part where David's enemy seems to be winning. That's what happened. He said, அடுத்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது தாவீதுடைய பகைஞர்கள் வெற்றி கொள்ளுகிறதாக நாம் பார்க்கிறோம். how long will my enemies triumph over me? How long? இங்கே தாவீது சொல்லுகிறார், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். Saul was still the king. சவுல் அவன் ராஜாவாக இருக்கிறான். When David was fleeing Jerusalem, தாவீது எருசலேமை விட்டு போகும் பொழுது, but Saul was not seeking God. சவுல் ஆண்டவரை தரிசித்ததாக தேடினதாக But David இல்லை. was seeking God. ஆனால் தாவீது ஆண்டவரை தேடுகிறார். Saul tried to kill David without any cause. காரணமே இல்லாமல் சவுல் தாவீதை கொன்று போட நினைக்கிறார். Even though David had spared Saul's life. தாவீது சவுலுடைய உயிரை அவன் விட்டு வைத்திருந்தான். அப்படி இருந்தும் கூட Didn't God know what was happening in his life? அவருக்கு ஆண்டவர் தன்னுடைய வாழ்வில் என்ன செய்கிறார் என்று தெரியாமல் இருந்தது. God could have done something instantly, but it didn't happen. உடனடியாக தாவீதுடைய வாழ்விலே எதையாகிலும் செய்திருக்கலாம் ஆண்டவர், ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. Friends, you may be going through some trials in your life. நண்பர்களே, உங்கள் வாழ்விலே நீங்கள் கடினமான பாதை வழியாக போய் கொண்டிருக்கலாம். You called out to God, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீர்கள், but he didn't answer you. ஆனால் உங்களுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. You try to figure out how to get out of your circumstances. உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்கள், உங்களால் முடியவில்லை. But nothing works. எதுவுமே உங்களால் செய்ய முடியவில்லை. You go from the heights of hope to the depths of despair. நம்பிக்கையின் உச்சகட்டம், சோர்வின் ஆழம், இதிலே போக நீங்கள் நினைத்தீர்கள். Then you say, I cannot take it any longer. இனிமேல் என்னால் முடியாது என்கிறதா நிலைக்கு நீங்கள் வந்தீர்கள். Meanwhile, those who are following the Lord, those who are not following the Lord, live a very good life. இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனை அறியாதவர்கள் நன்றாக வாழுகிறதாக நீங்கள் பார்க்கிறீர்கள், செழுமையாக இருக்கிறதாக While you பார்க்கிறீர்கள். seeking the Lord from the cave, நீங்கள் குகையிலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதான அந்த தருணத்திலே, friends, remember you need to know two things in your life. நண்பர்களே, உங்கள் வாழ்விலே இரண்டு காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள When you're வேண்டும். going through a time such like this,
இப்படிப்பட்டதான சூழ்நிலை வழியாக காலகட்டங்கள் வழியாக நீங்கள் போகிக் கொண்டிருக்கும் பொழுது God has not forgotten you. ஆண்டவர் உங்களை மறக்கிறதில்லை. And Hebrews 13:5 says, where I will not forget you nor forsake you. எபிரேயர் 13:5 நாம் வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை I will கைவிடுவதும் not இல்லை, leave you alone. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டு விடேன். That's his promise. அதுவே அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். But God does not forget his people. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் மறப்பதில்லை. Like for example, we just read about Joseph. உதாரணமாக நாம் யோசேப்பை பற்றி நாம் சொன்னோம். Joseph, like David, all of them were shut up in unpleasant circumstances. யோசேப்பு, தாவீது போன்றவர்கள் இன்பமற்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள் For years. வருடக்கணக்காக. Do you know what was happening during that particular time? அந்த காலகட்டங்களிலே அவர்களுக்கு நடந்த காரியம் உங்களுக்கு தெரியுமா? God was building maturity in those men in their lives. ஆண்டவர் அவர்களிலே ஒரு முதிர்ச்சியை அவர் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். It was a time, it's a testing time. அது ஒரு சோதனை காலம், ஒரு பரீட்சையின் காலம். To test their faith and their character. விசுவாசத்தை, குணாதிசயங்களை பரீட்சிக்கிறதான ஒரு நாள். It's time to build a godly character. தேவனுக்கு ஏற்ற அந்த சுபாவங்களை உருவாக்குகிறதான நாட்களாக இருந்தது. That's a waiting period. அதுவே காத்திருக்கிறதான ஒரு காலம். And the second you need to know is there's no such thing as instant godliness. இரண்டாவதாக, ஒரு தெய்வீகம், ஒரு பக்தி என்பது உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. When we pray for a need, immediately we need instant. ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது உடனடியாக நமக்கு கிடைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம். God answers instantly. ஆண்டவர் சில நேரங்களிலே உடனடியாக பதில் கொடுக்கிறார். At time he says wait. சில நேரங்களிலே காத்திரு, பொறுமையாக இரு. But we are so hurry. ஆனால் நாம் மிகவும் அவசரப்படுகிறோம். He says wait. ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையாயிரு, காத்திரு. He is working your lives. ஆண்டவர் உங்கள் வாழ்விலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். உங்கள் பண்புகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். So you can shine for him more. அது நிமித்தமாக நீங்கள் ஆண்டவருக்கென்று பிரகாசமாய் எழுந்து வாழ முடியும். That's how God works in our lives. அப்படிதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்கிறார். Through those years of running from Saul and living in cave, David learned to trust God. சவுலை விட்டு எருசலேமை விட்டு அவன் குகையிலே ஓடி வாசம் பண்ணுகிறதான அந்த நாட்களிலே ஆண்டவரை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ள முடிந்தது. And you see the godless prospering while you suffer. நீங்கள் பாடுகளை படும் பொழுது மற்றவர்கள் நலமாய் இருக்கிறதை போல உங்களுக்கு தெரியும். And you start comparing, see these people don't know who God is but they are enjoying life. உடனடியாக நீங்கள் ஒப்பிடக்கூடும், அவர்கள் ஆண்டவரை தேடுவதில்லை, அவர்கள் வாழ்வை எப்படி இன்பமாய் கழிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடலாம். ஆனால் தாவீது அவர் தனக்குள்ளாக முறுமுறுக்கவில்லை. Let God do his perfect work. ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே செய்ய வேண்டிய பூரணமான காரியத்தை செய்து முடிப்பாராக. Learn to wait upon the Lord. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க பழகிக் That's a very important as a Christian. மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு. Don't be too hurry. அவசரப்பட வேண்டாம். மிகவும் wait. God give you grace and strength as you wait. நீங்கள் பொறுமையாக காத்திருக்கும் பொழுது கிருபையையும் பலனையும் ஆண்டவர் தருவார். Seek him more. அவரை அதிகமாய் நீங்கள் தேடுங்கள். During the waiting period he speaks. காத்திருக்கிறதான அந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் உங்களோடு பேசுவார், உங்களை வணைவார். The next verse 3 and 4 goes on, it's a petition. 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு கோரிக்கை தாவீது வைக்கிறார். Look on me and answer, Lord. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். Give light to my eyes or I will sleep in death. And my enemies will say, I have overcome him, and my foes will rejoice when I fall. நான் மரண நித்திரை அடையாத படிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகையன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். Do you know why many Christians do not grow to maturity, or why they are not be used by God mightily? உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவர்கள் அநேகர் ஏன் முதிர்ச்சி அடையாமல் ஆண்டவரால் பயன்படுத்த முடியாமல் போகிறார்கள்? It's because when God seemed distant to them, instead of calling out to him,
they wait and then they no longer wait. They become impatient and they run after world. ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறதை விட்டுவிட்டு கொஞ்சம் நாள் காத்திருப்பார்கள். அதன் பிற்பாடு பொறுமையை அவர்கள் இழந்து உலகத்திற்கு நேராக ஓடி விடுகிறபடியினால் தான் அவர்களுக்கு அந்த காரியம் ஏற்படுகிறது. Or they get a worldly advice. இல்லாவிட்டால் உலக பிரகாரமான ஆலோசனைகளை அவர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருக்க முடியாமல் போய்விடுகிறது. They get their advice not to fix their problems. அவர்கள் பிரச்சனைக்கான பதிலை அவர்கள் பெற்றுக்கொள்கிறது But it இல்லை. doesn't help them. அது அவர்களுக்கு உதவியாக இருப்பதில்லை. But David ran to God. ஆனால் தாவீது தேவனிடமாய் ஓடுகிறார். And David was not just praying for deliverance. தாவீது ஒரு விடுதலைக்காக மாத்திரம் அவர் ஜெபிக்கவில்லை. His fear was that his enemy would rejoice. அவருடைய பயம் எல்லாம் என்னுடைய சத்துருக்கள் ஆனந்த களிப்புடையவர்களாக மாறி If he விடுவார்களே. died at the hands of his enemy, God's name will not be glorified, or God's name will not be honored. பகைவர்கள் கைகளிலே நான் சிக்குண்டு நான் மரித்து போவேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட முடியாமல் போய்விடுமே. David was sensitive to the presence of God in his life. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவனாக தாவீது தன்னுடைய வாழ்வில் காணப்பட்டார். The test of your faith விசுவாச பரீட்சை உங்கள் வாழ்க்கையிலே is not when God's presence is real, அவருடைய பிரசன்னம் உண்மையாக இருக்கும் பொழுது நடைபெறுகிற காரியம் அல்ல. or when you see God at work in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே செயல்படுகிற நேரத்தில் நீங்கள் காண்கிறது அல்ல. The real test of your life is when God seems distant. உங்கள் வாழ்விற்கான விசுவாச பரீட்சை எப்பொழுது இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை விட்டு தூரமாய் இருக்கிறதை போல உணர்கிறீர்களே, அப்பொழுதுதான் அந்த விசுவாசத்திற்கான பரீட்சை ஏற்படுகிறது. You seek him then. அங்கே அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் தேட If you வேண்டும். seek him, you will find him. அந்த நேரத்திலே ஆண்டவரை தேடும் பொழுது நாம் கண்டடைவோம். But if you turn to the world or look for a quick fix for your problems, ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே சீக்கிரமான ஒரு விடுதலைக்காக நீங்கள் உலகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது you won't find him. ஆண்டவரை நீங்கள் கண்டுகொள்ள முடியாது. We need to keep both reality before us. நமக்கு முன்பாக எப்பொழுதும் உண்மையான காரியத்தை தான் வைத்திருக்க வேண்டும். The factors which motivate us to holiness and also to put on guard against sin. பரிசுத்தத்திற்கு நேராக பாவத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய காரியங்களை மாத்திரம் தான் நமக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்க If we வேண்டும். fail him, the enemies will rejoice. ஆண்டவர் தாவீதை கைவிட்டு விட்டால் பகைஞர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்கிறதான ஒரு அச்சம் அவனுக்குள் இருந்தது. We need to be alert. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Let's be real to God. ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிற வண்ணமாக நாம் இருக்க வேண்டும். At times God allows us to come to the end of ourselves சில நேரங்களிலே அந்த கடைசி தருணத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு so வருவார். that we might rely on him. அப்படியாகிலும் அந்த நேரத்திலே நான் ஆண்டவர் மேல் நாம் கவனமாய் இருப்போம் என்று. As David called out, Lord, enlighten, give light to my eyes. தாவீது சொல்லுகிறார், என் கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரே. Enlighten my eyes. என் கண்களை தெளிவாக்கும். In Hebrew, the dim eyes were a sign that the vital powers were growing dim and the death was approaching. எபிரேயருடைய அவர்களது அறிவின்படி கண்கள் குறுகி போகும் என்று சொன்னால் மங்கலாகி விடும் என்று சொன்னால் அது வாழ்க்கையினுடைய முடிவுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. Bright eyes were a sign of life. பிரகாசமுள்ள கண்கள் நல்ல வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. That's what he said, Lord, give light to my eyes. ஆகவே தான் இங்கே தாவீது சொல்லுகிறார், என் கண்களுக்கு வெளிச்சத்தை கொடும் ஆண்டவரே. Or I will sleep in death. இல்லை என்றால் நான் மரண நித்திரை அடைவேனே. All trials are designed to bring us to a deeper trust in the Lord. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அனுமதிக்கப்படுகிறதான எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆண்டவரை ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு தான் அது வருகிறது. Thus we see David's problem led to his petition and then which led to his praise at the end. பாருங்கள், தாவீதுனுடைய பிரச்சனை ஒரு கோரிக்கையிலே ஆரம்பித்து ஒரு துதியிலே முடிவடைகிறது. But I trust in your unfailing love. My heart rejoices in your salvation. I'll sing the Lord's praises for he has been good to me. கடைசியாக சொல்லி முடிக்கிறார், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன்,
உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். By faith, David counts God's future deliverance as past and says, I will sing of the Lord because he has dealt bountifully with me. விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார், கர்த்தர் வர இருக்கிற நாட்களிலே அவருக்கு கொடுக்க போகிறதான அந்த பிரகாசமான எதிர்காலத்தை நினைத்து சொல்லுகிறார், நான் என் உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். Closing, the time of trial, Satan tries to get us to doubt God's love. பிரச்சனைகள் சூழும் பொழுது ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்க சத்ருவானவன் We have to resist him ஆனால் அவனை நாம் எதிர்க்க and declare his word. All things work together for those who love him. அவனை பார்த்து சொல்ல வேண்டும், தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று. May God teach us as we wait in his presence. May he mold a character. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறதான நம்மை உருவாக்குவாராக, வணைந்து கொள்ளுவாராக. Don't give up. சோர்ந்து போய் காத்திருக்கிறதை விட்டுவிட வேண்டாம். Because at end there's a ray of hope. ஏனென்றால் There's a hope. முடிவிலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Our God is a God of hope. நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். Hallelujah. Amen. Amen.